கோபத்தில் எதை வேணாலும் தூக்கி எறியலாம். ஏன் வாழ்க்கையே தூக்கி எறியலாம், குடும்பத்தை தூக்கி எறியலாம், குழந்தைங்க குட்டிங்க பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எறியலாம். ஆனால் மனம் உடைச்சிருக்கு உங்களுக்கு. அதனால் அந்த கோபம் மட்டும்தான். அந்த கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும். கோபத்தினால நீங்கள் எடுக்கிற முடிவு சரி வராது. கொஞ்சம் அமைதியாக ஒரு 10 நிமிஷம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா, நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு நீங்களே உணர்வீங்க. கோபத்தில் எடுக்கிற முடிவு சரி வராது. கோபத்தில் எந்த முடிவுமே எடுக்காதீங்க. யாராக இருந்தாலும் சரி, வீட்லேயே கணவன் மனைவிக்கு பிரச்சனை சண்டை அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க. கணவன் பேசினாலும் சரி, மனைவி பேசினாலும் 2 பேர்த்துக்குள்ளேயும் யூகம் இல்லாமல் இருங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்களேன், கெட்டு போக மாட்டீங்க. அந்த கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னு வச்சிங்க, உங்களை அடிச்சுக்க யாருமே இல்லை. 3ஆம் மனுஷனை நுழைய விட்டு பஞ்சாயத்து பேச விடாதீங்க, அது ரொம்ப தப்பு. உங்களுக்குள்ளேயே பேசிக்கிங்க, சீக்கிரம் ஒரு முடிவு வரும். அமைதியாக இருந்து கோபம் 2 பேருமே சாந்தமாக ஆன வட்டி பேசுங்க. 2 பேர் பேச சொல்லிட்டாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு பேசாதீங்க, அதுவும் தப்பான முடிவாக தான் வரும். கோபத்தை தூக்கி எறிங்க, வாழ்க்கை சந்தோஷமாக ஓட்டுங்க.